ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வில்லேஜ் படிஸ் சேனல். இந்த வீடியோ லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச வரலட்சுமி பூஜா விலாக் தாங்க. நான் ஃபஸ்ட்டு தடவை வரலட்சுமி பூஜா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. போன வருஷமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எப்படின்னு தெரியல, பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம். ஆனால் இந்த வருஷம் நான் துணிச்சலாக முடிவெடுத்து அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் வாங்கவே ஆரம்பிச்சிட்டேன். சடனாக புதன்கிழமை காலையில் தான் நினச்சேன். மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பொருள் வாங்க கிளம்பியாச்சு. என்னென்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. யூடியூப் போட்டால் எல்லாமே வருது. அதில் நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக எந்த வீடியோஸில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியுமோ அந்த மாதிரி பொருளை நான் வாங்கியிருந்தேன். மெயினாக மஞ்சள், குங்குமம், தாலி சரடு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு சரி எல்லாருமே சில்வர் பிளேட்டே வச்சு கொடுக்குறாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நல்லா பிளாஸ்டிக்கில் நல்லா லைலான் இந்த மாதிரி இதில் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வளையல், அது இல்லாமல் ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா அந்த நூல் கயிறு எப்போவுமே கொடி கூட போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நூலுமே நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வந்துட்டு அந்த பெரிய கயிறாக இருக்கிறது கட்ட முடியாது. அதனால நான் கொஞ்சம் சின்ன சன்னமாக இருக்கிற கயிறும் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டிலே அவங்க கட்டிட்டு போனாங்கன்னா அது நமக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ளவுஸ் இப்போதைக்கு கலம்கரியில் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு 5 தாம்பூலம் தான் வாங்கலான்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். புதன்கிழமை இந்த பிளானு, அதாவது 5 தட்டு மட்டும் நம்ம வச்சு இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லி அதுக்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் திங்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 வாங்கியிருந்தேன். ஆனால் மஞ்சள் கயிறு இது மட்டும் 7 வாங்கியிருந்தேன். டப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 7 வாங்கிட்டேன். ஏன்னா அந்த அவ்வளோதான் இருந்துச்சு, சரி அதை அப்படியே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பூவும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த நாளும் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு அளவாக வாங்கிட்டு வந்திருந்தேன். சாமி படமும் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு கலசம் வச்சு தெரியாது, அதனால் சாமி படம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வழிபடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வாசனை பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளஸ் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா சர்க்கரை, பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எப்படியும் அன்றைக்கி சாம்பார் தான் செய்வோம், சாப்பிடுவாங்க. அதனால் சாம்பார் கொஞ்சம் நிறையா வைக்கணும்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு, கொஞ்சம் ஜீனி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். வாசனை திரவியங்களை பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த பச்சை கற்பூரம், இதெல்லாம் கொஞ்சம் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரோஜா பாக்கு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம என்ன தான் யோசித்தாலும் அப்பயும் ஒரு 4 பொருள் விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் அப்பப்போ மைண்டில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சு மொத்தமாக தான் நான் போய் வாங்கிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு தான் நான் திங்ஸ் வாங்கியிருந்தேன் புதன்கிழமை நைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு கிச்சனுக்கு இந்த இது நான் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. இது ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 தான். ஆனால் ரொம்ப ஒர்த்துங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு நான் வாங்கியிருந்தேன்னா, இப்போ பிரியாணி செய்கிறப்ப அந்த பிரிஞ்சு எல்லாம் அந்த ஸ்டார் எண்ணெய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்து இருக்கும். அதில் ஒரு சிலது தீந்துருக்கும், தீராமல் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வச்சுக்கிட்டா பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டப்பா வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையானது எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் போட்டு மேலே கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா கண்ணாடி வளையெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் பொருள் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தேடிட்டே இருக்க முடியாது. அதனால் இதெல்லாம் நினச்சி இதெல்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையிலேயே. இதெல்லாம் எடுத்து உள்ளே நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை நைட்டு நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு புதன்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா இது இப்படி எல்லாம் பேக் பண்ணி நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எப்போவுமே குழம்பாது. இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும், ஐயோ நான் எந்த பொருள் வாங்கணும் எந்த பொருள் வாங்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஸே ஆயிரும். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் உள்ளே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் துவைச்சி போட்டிருந்தேன். அதுவுமே எல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஸ்க்ரீன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சாமிக்கு பின்னாடி கொஞ்சம் நம்ம டெக்கர் பண்ணலாம் அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா பண்ணலைங்க. சடனாக அந்த புதன்கிழமை காலையில் தான் தோணுச்சு. அதனால் டக்குன்னு க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப ஆசை இருந்துச்சு, ஆனால் அது நிறைவேறணும் இல்லைங்க. அது போன வருஷம் அப்படி தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் நடக்கலை. ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல, நடந்துருச்சு. அது வரை சந்தோஷம். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இந்த டிவி யூனிட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசகசன்னு போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுலாம் இருந்துச்சு, அதுவுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் வேலை இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மலைக்கு போக வேண்டிய வேலையும் இருந்துச்சு. அதனால் க்ளீனிங் வேலை புதன்கிழமை முடிச்சதுனால அன்றைக்கி ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு மதியத்துக்கு மேலே அல்லது ஈவினிங் போல் மற்ற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேங்க.
இப்போ சனிக்கிழமை தான் ரீசனாக போய் பழனியில் பூமுடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பூமுடி எடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி தலை பின்னுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா போனி டைல் மட்டும்தான் அதிகமாக போட முடியுது. பின்னல் பார்த்திங்கன்னா 2 பின்னல் தான் வருது. ஏன்னா கொஞ்சம் நல்லாவே மேலே ஏற்றியே கட் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல சாமிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. கடைசிக்கு நம்மளுக்கு பூ வைக்கிறதுக்கு கூட முடியலைங்க, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி கொஞ்சமாக பூ வைக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மளுக்கு பொன் குழந்தையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஆதர்ஷமே நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏதாச்சும் பொருள் வேணும் அப்படின்னா போய் வாங்கிட்டு வருவான். ப்ளஸ் என் கூடயும் வந்து துணைக்கு வருவான். அதனால் எனக்கு தனிமையாக ஃபீல் ஆகாது. பட் இருந்தாலும் அந்த நுணுக்கமான வேலைகள் வந்து பொன் குழந்தைங்கன்னா கொஞ்சம் செய்வாங்க, விருப்பமாக ஆசைப்படுவாங்க. அவனுக்கு பெருசாக ஆசை இருக்கிறது இல்லை. அந்த ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் எனக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக வியாழக்கிழமை, நாளைக்கு தான் வரலட்சுமி பூஜா. ஆஃபீஸ்க்கு போகிற வேலையுமே இருக்குது. இப்போ மார்னிங் டைம் பார்க்குறப்போ ஒரு 9:30 ஆயிடுச்சு. காலையிலே எழுந்திரிச்சு கடகடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு, தோசை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான். இன்னும் பாத்திரம் தேய்க்கிறதுலாம் இருக்குது. வீடு ஃபுல்லாமே ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். நேற்றே பார்த்திங்கன்னா பூஜா ரூமில் ஓரளவுக்கு மேலே மாடி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ட்ரெஸ்ஸு தாங்க துவைக்க தீரவே மாட்டேது. இப்போ கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் எல்லாம் குளிச்சுட்டு அவுத்து போட்ட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மதியானம் துவைக்கணும். நெக்ஸ்ட் நான் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த ரூம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கே ஃபுல்லாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று வாங்கின திங்ஸ் எல்லாமே மேலே கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு ஒரு சேஃப்டியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டிவி யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் க்ளீனிங் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கஜன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே ஃபுல்லாக டஸ்ட்டு தட்டி விட்டுட்டு ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்து திரும்ப மாற்றி வைக்க முடியாது. அந்த டஸ்ட்பினில் இருக்கிறதுலாம் பூஜை ஜாமான், நம்ம பூ வைக்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நான் போடுவேன். மற்ற பக்கம் நான் எங்கேயும் தூக்கி போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு கிரைண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கீழே ரொம்ப சின்னதாக இருக்கனால இப்போதைக்கு டிவி யூனிட்டில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாவாட்டுறது எதுனாலும் எனக்கு இங்கே கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பின்னாடி மொட்டை மாடி இருக்குங்களா, நம்மளுக்கு தண்ணி வேணும்னாலும் அல்லது வாஷ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இங்கே சௌரியமாக இருக்கனால கிரைண்டர் கொண்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன். தேய்க்கிற துணி எல்லாமே ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தம்பி யூனிஃபார்மு, கட்டப்பை இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மித்தபடி ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் மதியத்துக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இப்போ கடகடன்னு ஆஃபீஸ் கிளம்பணும். டைம் பார்க்குறப்ப மணி 10 மணிக்கு பார்க்க ஆக போகுது. ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 1 ஹவர் வேலை இருக்கும். வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி அங்கே கோயிலில் விசேஷம் இருக்குது மலையில். அங்கே கண்ணனூர் வடகாடு சைடு. நீங்கள் கூட கேட்டுட்டு இருந்தீங்க தோட்டத்துக்குலாம் போகிறது இல்லையாக்கான்ட்டு. ஆஃபீஸ் போகிறதுலேருந்து தோட்டத்துக்கு போக நேரமே இல்லை. இன்றைக்கி அங்கே ஒரு கோயில் விசேஷம் இருக்கனால அங்கே போயிட்டு மதியத்துக்கு மேலே வந்து இன்னும் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீடெல்லாம் மேலேருந்து ஃபுல்லாக எல்லாம் கூட்டி நீட் பண்ணணும். அம்மாவுமே ஈவினிங் வர சொல்லியிருக்கேன். பெருசாக ஓரளவுக்கு ஒரு 50-60% வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். சரி இதுக்கப்புறம் நம்ம வேலையும் பார்க்கலாங்க. வீட்டிலேருந்து ஒரு 9:30 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் ஒரு 1 ஹவர் ஒர்க் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு மலைக்கு போயிட்டு அங்கேயே லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு இங்கே ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வர மாதிரி தோணுச்சு. அதனால் திரும்ப ஒரு 3 ப்ளவுஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மாவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி ஒரு 4:30க்கெலாம் வந்துட்டாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து தான் கடை வீதிக்கு வந்திருந்தோம். எனக்கு யாராச்சும் கூட துணைக்கு வந்தாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தனியாக போகிறது அப்படின்னா கொஞ்சம் சங்கடப்படுவேங்க. ஒன்று என் பையனை கூட்டிகிட்டு போவேன் அல்லது என் அம்மாவை. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் அதிகமாக வரவே மாட்டார். ஏன்னா நம்ம டைம் இழுக்கும், நீங்களே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவார். நெக்ஸ்ட்டு அம்மா பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பு நீ ஃபஸ்ட்டு வருஷம் கும்பிட்ற, ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சடனாக கடையில் வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இருந்தாலும் அம்மா வேணாம், நீங்கள் இப்போ தானே ஆடி மாதத்துக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் வேண்டாம்ப்பா, நீ மங்கல்ய நோம்பி வைக்கிற, நான் வந்து உனக்கு எடுத்து தரேன், நீ உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி நான் ஒரு 500க்குள்ளே காட்டிகிட்டு இருந்தேன் பார்க்க சொன்னேன். ஆனால் அம்மா வந்துட்டு இல்லை 1000 இருந்தாலும் பரவாயில்ல காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக அவங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது வியாழக்கிழமை நைட்டுங்க. நைட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டு நம்ம என்ன தான் வீடு க்ளீன் பண்ணாலும் அந்த சாமி வைக்கிற இடத்துல லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து திரும்பவும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால லைட்டாக அந்த இடத்த ஃபுல்லாக மாப் போட்டுட்ருந்தேன்.
ஆனால் பூஜை முடிவரையுமே ஒரு சின்ன சின்ன பதட்டம் இருக்க தான் செஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டேன். எங்களுக்கு மேலே மாடியில் சாமி ரூம் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மருதாணி கொஞ்சம் பறித்து வச்சுருந்தேன். நைட்டுக்கு வந்து அரைச்சி வைக்கலாம், அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து மருதாணி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்திருந்தாங்க, அத்தை 2 அத்தையுமே வந்திருந்தாங்க. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே பெருசாக செய்யலை. கடையிலேருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா செஞ்சுட்டே இருந்தோம்னா கிச்சனில் வேலை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கிச்சனில் எந்த வேலையும் வேண்டாம், அம்மா வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு வந்தேன். ஆக்சுவலாக அந்த நைட்டி பார்த்திங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே சுடிதார் மாதிரியே அழகாக ஃப்ராக் மாதிரி மாடலில் இருந்துச்சு. சாரீ எடுத்து கொடுக்குறப்ப இது ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு 10 மணி 10:10 எல்லா தாம்பூலமே எடுத்து வச்சிட்டோங்க. இந்த கண்ணாடி நாங்கள் ரீசனாக கன்னியாகுமரி போயிருந்தப்ப அதுவும் அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. 100 ரூபான்னு சொல்லி சங்கிலே சுற்றி வர டெக்கரேட் பண்ண மாதிரி இந்த கண்ணாடி வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் ஆகுது. அம்மனுக்குன்னு சொல்லி ஒரு தாம்பூலம் வைப்போம். நான் 7ன்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் பட் 9க்கு பிளான் பண்ணியாச்சுங்க. 9ல் 1 வந்து அம்மனுக்கு வைக்கிறது வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8 இதில் வந்து அம்மாவுக்கு 1, அத்தையவங்க இந்த மாதிரி சித்தி எல்லாத்தையுமே நான் கூப்பிட்ருக்கேங்க கொஞ்சம் பக்கத்தில். அதனால் கொஞ்சம் 9 இதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். அம்மனுக்கு வைக்கிற அந்த தாம்பூலத்தில் மட்டும் கண்ணாடி சீப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா அம்மா அப்படின்னாலே அவங்க ஒரு பெஸ்ட்டு தான், நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். நம்ம வீட்டுக்கு தெய்வமே நம்ம வர்றாங்க. அவங்களுக்கு எப்போவுமே மற்ற தாம்பூலத்தை விட அந்த தாம்பூலம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதை எதிர்பாராமல் அம்மா வந்து புடவையும் வாங்கி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்திங்கன்னா மயில். இது வந்து ஆக்சுவலாக மயில் வந்து அங்கேயும் கன்னியாகுமரியில் தான், இதுவும் 100ன்னு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு ரேட் ஞாபகம் இல்லை. சரி நம்ம இதையும் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். ஏன்னா எப்படி விநாயகர் நம்ம பண்ணுவோம், சரி முருகர் வாகனம் மயிலும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கா தோணுச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாகவே இருந்துச்சு. அதனால் அதை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இது வெள்ளிக்கிழமை காலையிலங்க 3 மணிக்கே எழுந்திரிச்சு 5:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அந்த 108 போற்றி இதெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு நான், அத்தை, அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுசாக தாலிச்சரடு வந்து கட்டிட்டு எல்லாத்துக்கும் அந்த மங்களத்துக்கெல்லாம் சந்தன குங்குமம்லாம் வச்சு ரொம்ப மன திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நைட்டே பார்த்திங்கன்னா மருதாணிலாம் வச்சுட்டு தூங்குறதுக்கே 12 மணி. ஆனால் காலையில் ஒரு 3 மணிக்கே எழுந்திரிச்சு 5:30 மணிக்குள்ளே நம்மளோட வரலட்சுமி பூஜை முடிச்சுட்டு ஒரு 7 மணிங்கிறப்பெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன்னா எல்லாருமே நேரமே எழுந்திரிச்சதுனால அவங்களும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லங்காட்டி கடகடன்னு சாப்பாடு, சாம்பார், ரசம் வச்சு அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக மோடமாக இருந்துச்சு. நேரமே எல்லா வேலையும் முடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 மணிங்கிறப்ப கிளம்பிட்டாங்க. நானும் ஆதர்ஷை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு 8:15 தான் ஆச்சு. சரி இனி கொஞ்சம் அப்படியே லைட்டாக க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்கலாம். எப்படி வீடு கூட்டக்கூடாது, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு இருந்துச்சு. அது மட்டுமே நம்ம எடுத்து வைக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். காலையில் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கேசரி கிளறிக்கிட்டோம். சரி பொங்கல் வைக்கிறத விட கேசரி செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் கொடுத்து விடலாம், வந்தோடனே சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு கேசரி பண்ணியிருந்தேன். காலையில் சாம்பார் பார்த்திங்கன்னா இப்போ அந்த டவராக நிறையா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக எடுத்து எல்லா வேலையும் பண்ணியாச்சு. அத்தையும் அம்மாவும் இருக்கிறப்ப கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கொடுத்துட்டாங்க. காயெல்லாம் கொஞ்சம் சாம்பாருக்கு வெட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு சமையல் வேலை வந்து பெருசாக தெரியல. கொஞ்சம் அங்கனங்கன்னு இருந்த திங்ஸ் மட்டும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வீட்லேயும் கொஞ்சம் நீட்டாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்து கெஸ்ட்டு வருவாங்கல்ல, கொஞ்சம் நீட்டாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே மாடிக்கு வந்தேன். மாடிக்கு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்ததும் போக மிச்சம் 5 இருந்துச்சு. அதெல்லாம் நீட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே காலையில் சாமி கும்பிட்டு அப்படியே கீழே போயிட்டோம். அதுக்கப்புறம் மேலே வரல. அதனால் எடுத்து இதுவுமே நல்லா நீட்டாக வச்சுட்டு இருந்தோம். எனக்கு தாம்பூலத்தில் வந்து பெருசாக நான் ஒன்றும் இல்லைங்க. அந்த சின்னதாக பிளாஸ்டிக்கில் ட்ரே, ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பூ, பழம், இது மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். ஓரளவுக்கு ஒரு 7 பொருள் வர மாதிரி நான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கெலாம் அழைச்சி கொண்டு வந்து மனையில் உட்கார வச்சாச்சு. நம்ம வந்து குலதெய்வத்துக்கு வந்து கலசத்தில் வைக்கணுன்னாங்க. ஏன்னா குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு விநாயகர் சிலை இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் சரினாங்க. எங்கிட்ட சிலையே அழகாக இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா முருகர் எதுக்கு விடணும், நம்ம முருகரையும் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முருகர் எடுத்து வச்சாச்சு. அம்மனுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அழகாக
அழகாக அலங்காரம் பண்ணியாச்சுங்க. என்ன தான் ஜுவல்ஸ் இருந்தாலும் அந்த மஞ்சள் கயிறுக்கு விட்டது தான், அதை அப்படி கட்டி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு வரலட்சுமி நோன்பு இப்படி தாங்க சிம்பிளாக இருந்துச்சு. நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இதே மாதிரி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.